असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यकोपनिषद। ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம்। பகவத்கீதை 7வது அத்தியாயம் தொடங்க போறோம். இந்த 7வது அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்னாடி 6வது அத்தியாயத்தில் முக்கியமா என்னென்ன சொன்னோங்கிறத ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 7வது அத்தியாயத்துக்கு போகலாம். 6வது அத்தியாயம் மிக முக்கியமான அத்தியாயம். எல்லா அத்தியாயமும் முக்கியமானதான். குறிப்பாக மனதை குறித்து தியானம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இதுல பார்த்தோம். இந்த அத்தியாயத்துல 47 ஸ்லோகம் இருக்கு. என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம்ங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்தோம். முதல் 32 ஸ்லோகங்கள், மொத்தம் 47 ஸ்லோகம். 32வது ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியத்துவம் முடிஞ்சதுன்னு சொன்னேன் நான். அந்த 32 ஸ்லோகத்துல 4 கருத்துக்களை நம்ம பார்த்தோம், மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது என்ன 4 கருத்துக்கள்னா, பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான ஸ்வரூபம், தியானத்தின் பலன். இதைத்தான் நம்ம மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 32வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் 2 விஷயங்கள் சொன்னாரு. அதாவது இந்த தியானத்தை பத்தி சொல்றீங்க, தியானத்தினால் வருகின்ற தடைகள் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, தியானத்தின் தடைகள், அதோடைய உபாயம்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றதுங்கிறத அர்ஜுனன் ஒரு கேள்வியா கேட்டான். அதுக்கு பகவான் சொன்னது வழி என்னன்னா, நீ பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது அபியாசம், பிறகு வைராக்கியம். இந்த உலக விஷயங்களையும் நீ வைராக்கியம் கொள்ள வேண்டும். இந்த 2ம் பண்ணோம்னா நமக்கு நம்முடைய மனதில் வருகின்ற சஞ்சலங்கள், விக்ஷேபங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான பதிலை சொன்னார். அதற்கு பிறகு அர்ஜுனன் கேட்ட கேள்வி, யோக பிரஷ்டன், ஒருவேளை நான் இந்த ஜென்மத்தில் என்னுடைய அதாவது லட்சியத்தை அடைய முடியவில்லை என்றால், நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அடைய முடியவில்லை என்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு யோக பிரஷ்டனை பத்தி சொன்னார். யோக பிரஷ்டன் மனசுல வச்சுதான் சொன்னாரு. யோக பிரஷ்டனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பகவான் வரிசையா சொல்லிட்டே வந்தாரு 47வது ஸ்லோகம் வரை. இந்த யோக பிரஷ்டனை பத்தி பேசும்போது 2 வகையான யோக பிரஷ்டனை பத்தியும் பகவான் விளக்கினார். அதனால 6வது அத்தியாயத்தின் முக்கியமான கருத்துக்கள் இந்த மொத்தம் 6 வகையான விஷயங்கள். அந்தரங்க சாதனை, பகிரங்க சாதனை, தியான ஸ்வரூபம், தியானத்தின் பலன், அதுக்கப்புறம் விக்ஷேபம் அடைந்தால் எப்படி ஏற்படுது, அதுக்கப்புறம் யோக பிரஷ்டனை பற்றி பகவான் சுருக்கமா சொன்னார். இதுல நம்ம சில முக்கியமான ஸ்லோகங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது. ஏன்னா நம்முடைய மனது சஞ்சலப்படும் போதுமெல்லாம் நம்ம கேட்கணும். ஏன்னா மனதினுடைய இயற்கை சஞ்சலப்படுவது. அந்த சஞ்சலத்திலிருந்து நாம் அதிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்றது அப்படிங்கிறத பகவான் சொன்னாரு. ஸோ இந்த ஸ்லோகங்கள்ல முதல் 6வது அத்தியாயத்தில் 6வது இந்த முக்கியமான கருத்துக்கள் என்னன்னா, பகிரங்க சாதனை அப்படிங்கிற சொன்னாரு. அப்ப பகிரங்க சாதனை அப்படின்னா நம்ம கர்ம யோகத்தை பத்தி அதுல வருது.
பகிரங்க சாதனை அப்படின்னா தியானம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றால், நாம் எடுக்கின்ற முயற்சி, தியானத்துக்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் கர்ம யோகம் செய்யணும். அதாவது தியானத்திற்கு முன்பு நம்முடைய நேரம் நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றால் கர்ம யோகத்திலே இருந்து நாம் செய்ய வேண்டும் சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வெறும் தியானம் 15 நாட்களில், ஒரு மாசத்துல நான் குண்டலினி சக்தி எது பண்ணி தரேன், அது சரி, எது ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த அத்தியாயத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதை சம்பந்தமாக இருந்தால் நம்முடைய தியானம் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றாரு. ஸோ இந்த நம்முடைய வாழ்க்கை, அதனுடைய வாழும் முறை, இதெல்லாம் அந்தரங்க பகிரங்க சாதனையா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருவன் யோகி ஆக வேண்டும் என்றால் என்ன அப்படின்னு சொன்னார். அதாவது ஆருருக்ஷோ முனிவி யோகம் கர்ம காரணம் உச்சதே அப்படின்னு சொன்னார். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜீவன் தன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் செய்ய வேண்டியது கர்மம் அதை கர்ம யோகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் யோகாரூடன் ஆனதுக்கு அப்புறம் ஆருருக்ஷம் முனிவி யோகம் கர்ம காரணம் உச்சதே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, யோகாரூடன் சொல்லும்போது, யோகாரூடன் ஆகணும் என்றால் நீ சமம் அப்படிங்கிற அதாவது சமதர்சத்துவம், சமதர்சத்துவம் நீ பயிற்சி பண்ணணும். அது எப்படி? 2வது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு கர்ம யோகமாக செய்ததுக்கு அப்புறம் தான் மனதிலே சமத்துவ புத்தி வரும், சம தரிசனம் கிடைக்கும். அதான் யோகாரூடன் ஒரு யோகி யோகாருடன் ஆக வேண்டுமானால் அவன் சமம் என்ற ஒரு சாதனையை பயில வேண்டும். சமம் என்றால் பகவான் சொன்னார், எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். சமதர்சத்துவம் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சுனி ஜைவ சுபாகேச பண்டிதக சமதர்சினக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த யோகம் எப்படி பண்றதுன்னா, கர்மத்தை தியாகம் செய்து கர்மம் செய்து மனம் பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த கர்மத்தை விட்டு அடுத்த யோகம் என்ன பண்ணணும், சமம் அப்படிங்கறத சொன்னார். அதுக்கப்புறம் குறிப்பாக 5வது ஸ்லோகத்தில், 6வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். உத்தரேத் ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஆத்மனக பந்து ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக அப்படிங்கிற ஒரு அழகான ஸ்லோகம். இது சுவாமி ரங்கநாதானந்தி அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை சொல்வார். என்ன காரணம் என்றால், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா தியானத்தின் நிலைக்கு போகும் பொழுது நிச்சயமாக நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற சாதனைகள் எல்லாம் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதை பத்தி சாஸ்திரத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னா நீங்களே சாஸ்திரம் படிக்கலாம், அல்லது ஒரு பண்டிதர்கிட்ட படிக்கலாம். மேலும் நீங்க ஆன்மீகத்துல முன்னேறும் போது சில ஆரம்ப காலத்துல சில உதவிகள் நமக்கு தேவைப்படும். குருநாதருடைய உதவி, அவருடைய மந்திர தீட்சை, எப்படி மந்திர ஜபம் பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், சில முக்கிய குறிப்புகள்லாம் நம்முடைய குருநாதரிடமிருந்து நாம் கேட்டு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதுபடி ஆனா கொஞ்சம் முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் நிதித்தியாசன தியானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வெளியிலிருந்து எந்த உதவியும் தேவைப்படாது. அப்போ நம்முடைய மனமே நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். சாஸ்திரம் புரிந்து கொள்ள குருவுடைய உதவி வேணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் குருவுடைய உதவி வேணும். ஆனா நிதித்தியாசன சாதனைக்கு தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மீக வாழ்க்கைக்கு கடைசி தடையாக, பெரும் தடையாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனமே நமக்கு தடையாக இருக்கும். அதனால அதை புரிந்து கொண்டு நம்முடைய மனதை நாமே தட்டி மேல கொஞ்சம் உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பகவான் என்ன சொன்னார், ஆத்மைவ ஆத்மனக பந்துகு, உன்னுடைய ஆத்மாவே உனக்கு நண்பனாகும். எப்போ? உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது. அதே மாதிரி ரிபூர் ஆத்மனகன்னு சொன்னாரு. அப்போ உன்னுடைய கட்டுப்பாட்டில் உன்னுடைய மனம் இல்லை என்றால் வேறு யாரும் எதிரி அல்ல, உன்னுடைய மனமே எதிரி உனக்கு அப்படி சொல்லி, பந்துர் ஆத்மனஸ்தஸ்ய ஏன ஆத்மனா ஜிதக அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்ததே ஆத்மைவ சத்ருத்வத் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுல இருந்து என்ன சொன்னார்னா, பகவான் சொன்னார் சுயமுயற்சி மீன்ஸ் உத்தரே ஆத்மனாலும் சுயமுயற்சி தான்.
உன்னை நீயே உயர்த்து கொள்ள வேண்டும் என்னன்னா சுய முயற்சியை பற்றி பகவான் இங்கே சொல்றார். பகவான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால இது பகிரங்க சாதனை. அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகத்திலிருந்து 9வது ஸ்லோகம் வரை தியானத்தினுடைய பலனை சொன்னார். சீதோஷம் சுகதுக்கம் வரும், அதெல்லாம் வந்து போகும். இது 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். ஆகம அபாயினோ அனித்யக தாம் திதிக்ஷோ பாரதா. இந்த உலகமே வந்து ஒரு நிரந்தரமான உலகம் அல்ல. அதனால இதில் வருகின்ற சுகதுக்கங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. அதனால தாம் திதிக்ஷோ பாரதான்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் சுகமாக இருக்கும், கொஞ்ச நேரம் துக்கமாக இருக்கும், கொஞ்ச நேரம் அதாவது சீதோஷ்ணம் ஒரு மாதிரியா இருக்கும், சில நேரம் சூடா இருக்கும். நேற்றெல்லாம் இங்க நல்ல வெயில், நல்ல சூடா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சது, கொஞ்சம் கூலா இருக்கு. அதனால இந்த சீதோஷ்ணங்கள்லாம் மாறி மாறி வரும். ஸோ அப்பொழுது அவனுக்கு சமத்துவம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சமமாக பார்க்கும் பொழுது இந்த துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துவைதம், இந்த இரட்டிப்பு, சுகம் வந்தால் துக்கம் வரும், இன்பம் வந்தால் துன்பம் வரும். இது மாறி மாறி வருகிறதுனால இதில் நீ சமமாக பார்க்க வேண்டும். அதனால சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆன்மீக வாழ்க்கைக்கு இது முக்கியமான பண்பு. நம்ம இந்த சீதோஷம், இந்த உலக விஷயத்துல, இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த இரட்டிப்பு, அதாவது சுகதுக்கம், இன்ப துன்பம், லாப நஷ்டம், இதையெல்லாம் மனது அதில் போட்டோம்னா ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதனால இதெல்லாம் வரும் போகும். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து இது பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். தியானத்தில் முன்னேற வேண்டும் என்றால், நம்முடைய சாதனையில், நம்முடைய லட்சியத்தில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த சமத்துவம் வேண்டும். அதுக்கப்புறம் சொன்னாரு 10வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகத்துல அந்தரங்க சாதனை. அந்த அந்தரங்க சாதனையில் தியானம் செய்வதற்கு முன் நாம் சில முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். என்னன்னா, முதல்ல தனிமையான இடமாக இருக்க வேண்டும். அந்த தனிமை இடம் தூய்மையாகவும் இயற்கை அழகுடனும் அல்லது தியானத்துக்கு உகந்த அமைதியான நல்ல ஒரு சூழல் இருக்க வேண்டும். மேலும் குறிப்பாக நம்மை சுற்றி எந்த பொருள்கள் இருக்கக்கூடாது. பிறகு எப்படி உட்கார வேண்டும், எதில் உட்கார வேண்டும் அப்படின்லாம் சொன்னார். சைலாஜிலோ, அதாவது வந்து அந்த புல்லு, அதுக்கப்புறம் மான் தோல், அதுக்கப்புறம் மென்மையான துணி அப்படின்னு சொல்லி 3 விஷயம் சொன்னார் பகவான். நம்மை சுற்றி என்ன நடக்குது எல்லாம் பார்க்கும், சத்தம் எல்லாம் கொஞ்சம் அமைதியான, இயற்கையாகவே அமைதியான இருக்கிற இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம் சொன்னாரு, இந்த தியானத்தினுடைய பலன் என்ன? முதல் பலன், உனக்கு அமைதி கிடைக்கும், அமைதியின் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைதியை வந்து பலமாக, சாந்தி அப்படின்னு சொல்லி பலமாக சொன்னார். அதுக்கப்புறம் 16, 17வது ஸ்லோகத்தில் மீண்டும் பகிரங்க சாதனை. இந்த பகிரங்க சாதனையில் என்ன சொன்னாரு? நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தூக்கம், நம்முடைய பொழுதுபோக்கு எல்லாம் மத்திய பந்தா, அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதனால அதை வந்து நம்ம ஒரு இதமாக நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே அளவாகத்தான் இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு, பேசுறது, வர்றது, போறது, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்க வேண்டும் சொன்னார். அதுக்கப்புறம் 18வது 19வது ஸ்லோகத்துல தியானத்தின் சொரூபத்தை மீண்டும் சொன்னார். இங்கு சொல்கிறார், தியானம் சொல்கின்ற இந்த தியானம், பகவான் இங்கே சொன்ன தியானம் நிதித்தியாசன தியானம். அதாவது நம்ம 6வது அத்தியாயத்தை பார்க்கும் போதே சொன்னோம், 4 வகையான தியானத்தை பத்தி பேசணும். அதுல நிதித்தியாசன தியானம் தான் உயர்ந்த தியானம். நிதித்தியாசன தியானம் தான் இந்த 6வது அத்தியாயத்தில் பேசப்பட்ட முக்கியமான தியானம். சோ அந்த தியானத்துக்கான விஷயம் என்ன, எதை பற்றி நாம் தியானம் பண்ணும்போது, ஏன்னா இது வந்து உயர்ந்த சிரவண மனன பண்ணியாச்சு, நிதித்தியாசனம் பண்ண போறோம். நிதித்தியாசன தியானம், இந்த நிதித்தியாசன தியானம் இதனுடைய விஷயம் என்னன்னா பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிர்குண பிரம்மம், எந்த குணங்களும் இல்லாத பிரம்மம். ஆரம்பத்துல சகுண பிரம்மம் வேணும். அந்த சகுண பிரம்மத்திலிருந்து படிப்படியாக நிர்குணத்துக்கு போகணும். சகுணம் என்றால் குணத்தோடு கூடிய, நிர்குணம் என்றால் குணமே இல்லாத ஆத்ம தத்துவம். நிர்குண பிரம்மம் அல்லது ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை பகவான் இதுல சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். யதாதீபோ நிவாதஸ்தே நேங்கதே சோ உபமா விருதா அப்படின்னு சொல்லி, அதாவது காற்று இல்லாத இடத்தில் இருக்கின்ற தீபம் எப்படி
ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தில் நிற்குமோ அதுபோல உன்னுடைய மனம் தியான பயிற்சியில் இருக்க வேண்டும். இது மேலான தியானம். இந்த தியானத்தில் தான் நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் 20 to 23 வரைக்கும் மிக அருமையான யோகத்தை பற்றியும் இந்த ஜீவன் முக்தனை பற்றியும் 7 லட்சணங்கள் எல்லாம் சொன்னார். இது எல்லாம் தியானத்தினுடைய பலன். ஏன்னா ஒரு யோக ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னா அவன் தியானத்தின் மூலமாக அவன் உயர்ந்த இடத்தில் அடைந்திருக்கிறான் என்ற அப்படின்னு பொருள். ஸோ இந்த 7 லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சுகம் ஆத்ம திருப்தி எதுல கிடைக்கும்னா தியானத்தின் மூலமாக கிடைக்கும். இந்த தியானத்தில் கிடைக்கின்ற அந்த ஆனந்தம் அனாத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் அல்ல. அனாத்மா என்றால் இந்த உடல் மனம். எல்லோருக்கும் ஆனந்தம் வேணும். ஆனா அறியாமையில் இருக்கவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உடல் மனதிலிருந்து தான் ஆனந்தம் கிடைக்கும், உலக வஸ்துக்கள் இருந்து ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவே இருக்க ஆனந்தம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து போகும், கொஞ்ச காலம்தான் இருக்கும். ஆனால் இந்த நித்தியமான ஆனந்தம், அதாவது சுகம் அத்தியந்தம் சுகம் அத்தியந்தம் புத்தி கிராக்கியம் அதீந்திரியம், புத்திக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டது இந்த சுகம். இந்த சுகம் புத்தியில் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னார். அதனால இந்த சுகம் அனாத்மாவிலிருந்து வந்ததல்ல என்பதற்காகத்தான் சொன்னார். புத்தியிலே கிராக்கியம், புத்தியில் மூலமாக புரிந்து கொள்ள முடியக்கூடிய சுகம் அப்படின்னு சொல்லி இந்த சுகம் அத்தியந்தகம், அதாவது ஒரு முடிவில்லாத ஆனந்தம் கிடைந்தாரு. அதனால இந்த சுகம்தான் முக்கியம். இது அனாத்மாவிலிருந்து வந்ததல்ல. அதனால இது என்றுமே இருக்கக்கூடிய ஆனந்தம். அதுக்கப்புறம் நிரவிஷய லாபம் அப்படின்னு சொல்லி எம் லத்வா சாபரம் லாபம் மன்னியதே நாதிகம் ஸ்திதா எஸ்மின் திதோ ந துக்கேன குருநாபி விசாலியதேன்னு சொல்லி நிரவிஷய லாபம். இதை அடைந்து விட்டால், இந்த இடத்துக்கு வந்து விட்டால் நமக்கு வேறு எந்த சுகமும் எந்த இன்பமும் வேண்டும் என்று மனமே வராது. அந்த நிலைக்கு கொண்டு போய்விடும். அதான் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். எதை நீ அடைய விரும்பும், அதாவது அதற்கு இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் வேறு எந்த சுகமும் நமக்கு தேவையில்லை, விரும்ப மாட்டோம். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது நம்முடைய துயரத்திலிருந்து நாம் நினைக்கும் போது எப்படி நம்மை பிரித்துக் கொள்வது. துக்க சயோக வியோகம் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு நிச்சயேன யோக்தவ்யம், இதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன, நம்முடைய சுகதுக்கங்கள் எப்ப நம்ம சுகதுக்கம் வந்தாலும் நம்ம அதுல இருந்து விலக முடியும். இதுதான் யோகத்தினுடைய முக்கிய பயன் அப்படின்னு சொல்லி துக்க சயோக வியோகம் யோக சங்கீதம் சொன்னார். அதுக்கப்புறம் 24 to 26 வரைக்கும் தியான ஸ்வரூபம். இங்கு அனாத்மாவிலிருந்து இந்த மனதை எடுத்து, அதாவது மனதிலே அனாத்மா விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் சஞ்சலமா இருக்கு. அதனால அந்த அனாத்மா விஷயத்தை மனதிலிருந்து விலக்கி அந்த மனது விலகி எம்டி ஆயிருக்கின்ற அந்த மனதிலே அந்த ஆத்மஸ்வரூபத்திலே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்லோகம் நம்ம சொன்னார். ஸோ இதை மனதை பிரித்து, அது அனாத்மாவிலிருந்து மனதை பிரித்து ஆத்மாவில் வைப்பது தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் 27 to 32 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்வதர்மம், அதாவது தியானத்தின் பலன் ஸ்வதர்மம் சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது மன அமைதி, மன திருப்தி, ஆனந்தம், என்றுமில்லாத ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அதே போல சர்வத்திர சமதர்சனம், யோமாம் பஷ்யதி சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுனா அப்படின்லாம் சொன்னார். நீ எங்க பார்த்தாலும் என்னையே பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது ஆத்மகம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி யோ அர்ஜுனா சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மதா அப்படின்னு சொன்னார். உன்னுடைய உடல் மனதுக்கு என்ன சுகம் வேணுமோ அதுதான் நீ மற்றவங்களுக்கும் பார்க்கணும். அதாவது உனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்ட சுகம் உனக்கு நல்ல ஆனந்தமா இருக்கும்னா இதே சாப்பாடு மற்றவங்களுக்கும் கிடைக்குமா? ஒரு ஏழை, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கும். அதனால உன்னுடைய சுகதுக்கத்தை வைத்து நீ பார்க்க வேண்டும்.
அவன் வந்து கூலிக்காரன் தானே, அவன் சும்மா கிடக்கட்டும், நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. உன்னுடைய மனம் உடலுக்கு என்ன தேவை என்று நீ நினைக்கிறாயோ அதே போலதான் அந்த உடலுக்கும் மனதுக்கும் தேவைப்படும் என்பதை நினைக்க வேண்டும் என்று அருமையான ஸ்லோகத்தை சொன்னார். இப்படி 32வது ஸ்லோகம் வரைக்கும் தியானத்தினுடைய பலன் எல்லாமே சுதர்மம், சமத்துவம், இதற்கெல்லாம் மனம் அமைதி அடையும் அப்படிங்கிற சொல்லிட்டு 33 36 வரைக்கும் அர்ஜுனன் கேள்வி, மனம் சஞ்சலமாக இருக்கிறது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னதோட பதில் வந்து அபியாசம், வைராக்கியம், அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இதன் மூலமாக இதை பயிற்சி செய்தால் உன்னுடைய மனம் அமைதி அடையும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 37 47 வரைக்கும் 10 ஸ்லோகம், அதுல 2 கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனன். அதுக்கான பதில், அதாவது யோக பிரஷ்டனை பற்றி பகவான் மிக தெளிவாக அந்த இதுல சொன்னார். இப்ப இந்த விஷயத்துல இதுல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம யோகம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புல நான் சொன்னேன். கர்ம யோகத்தின் மூலமாக நம்முடைய மனம் எப்படி பக்குவப்படுது அப்படிங்கிறத சொன்னார். கர்ம யோகத்தை பத்தி சுவாமி பிரம்மானந்தர் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, பிரம்மானந்தருடைய சொற்பொழிவும் சரி, பிரம்மானந்தருடைய உபதேசமும் சரி, அதிகமாக கர்மயோகத்தை பற்றி அவர் சொல்ல மாட்டார். ஏன்? சுவாமி விவேகானந்தர் எந்த அளவுக்கு கர்மயோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதை பற்றி அவருடைய சீடரே ஒருவர் நேரடியாக சுவாமி பிரம்மானந்தர் கேட்டப்போ அவர் ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார். நான் ஏன் கர்மயோகத்தை பத்தி சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே எல்லா உயிர்களும் வேலை செய்யும் பண்புகள் உடையது. இயற்கையாகவே இது சம்பந்தமா ஒரு ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். என்னன்னா, ந கச்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மகிருத் காரியதே ஹியவச கர்ம சர்வே பிரகிருதி ஜை குணைகி. இந்த வேலை செய்ய வேண்டும் என்ற குணம் இயற்கையாகவே ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கிறது. அதனால ந கச்சித் க்ஷணமபி, நம்ம ஒரு செகண்ட் கூட சும்மா உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா, நைட் தூங்கும்போது அப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பிளட் சர்க்குலேஷன், மூச்சு எல்லாமே ஓடுது, கை காலு தூக்கி போடுறோம், எல்லாமே நடக்குது. ஸோ அதனால என்ன கட்சிச்சனம் அப்படி ஒரு செகண்ட் கூட அது இயற்கை. அதனால வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. 2வது, நம்முடைய மனம் இயற்கையாகவே அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இந்த அலைபாய்கின்ற மனதை எப்படி நம்ம ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த மனம் செயல்கள் செய்ய வேண்டும். அந்த அலைப்பாய்கின்ற மனமே செயல்களை செய்ய தூண்டும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி பிரம்மானந்தர். அதனாலதான் பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரும் சரி, பகவத்கீதையும் சரி, கர்மயோகம் மட்டும் சொல்லவில்லை. அந்த கர்மத்தை மட்டும் சொல்லவில்லை, கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும். அதாவது நீ செய்கின்ற செயலை, கர்மத்தை பகவானுடைய வழிபாடாக, அவரை ஆனந்தப்படுத்துவதற்காக செய்தால் அந்த கர்மமே யோகமாக மாறும் அப்படிங்கறதெல்லாம் 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். அதனால ஈஸ்வர அர்ப்பண புத்தி மிக மிக முக்கியமானது. நம்ம என்ன செயல்கள் வேணாலும் செய்யலாம், ஆனால் கடைசி ஈஸ்வர அர்ப்பண புத்தி வேணும். அப்பதான் அந்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட நம்ம செயல்கள், எந்த செயல்கள் செய்தாலும், ஏன் நம்ம தியானம் கூட செயல்தான், ஜபம் கூட செயல்தான், சாஸ்திரம் படிப்பதும் செயல்தான். இந்த செயல்கள் எல்லாம் யோகமாக மாற வேண்டும் என்றால் அதை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆன்மீக பயிற்சி இல்லாமல், அதாவது இதை யோகமாக செய்யாமல் நம்ம செயல்பட்டால் என்னாகும்? அந்த செயல் நம்மை பந்தப்படுத்தும். அதனாலதான் 3வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம் சொல்றாரு, தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார அசக்தகி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷா அப்படின்னு சொன்னார். நீ தஸ்மாத் ஆகையால் அசக்தக கர்மங்களை எல்லாம் பற்று இல்லாமல் செய். பற்று இல்லாமல் செய்வதன் மூலமாக அது இறைவனுக்கு நீ அர்ப்பணம் செய்வது போல ஆகிறாய். பரமாப்னோதி புருஷா, அதாவது அந்த பரம்பொருளை நீ அடையலாம், உணரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் இதை நம்ம விருப்பு, இந்த பந்தம் விருப்பு வெறுப்பு, அதை நம்ம பற்றோடு செய்தால் பந்தம் விருப்பு வெறுப்பு எல்லாம் வந்துடும். அதனால சாதகன் உலக விஷயத்திலிருந்து, ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவன் பகவானை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பகவானை பற்றி கொள்வதற்கு என்ன சொன்னால், அந்த செயல்களே அவனுக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும். ஏன்னா நம்ம கண்டன பவன பக்தார்ஜன யுகல சரண அப்படின்னு சொல்றாரு. பக்தர்களுக்காக பகவான் என்ன செய்தார்? தன்னுடைய 2
பக்தாஜன யுகல சரணம் என கால், இந்த 2 கால்களையும் பற்றி கொள்ள வேண்டும். இந்த மனோபாவம் எப்ப வரும்? கர்மம் செய்தால் மட்டும்தான் வரும். ஆகவே கர்மயோகத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, இஷ்ட தெய்வ தர்சனத்துக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். வேறு எதையும் நாடாமல் செய்தால் நமக்கு இந்த உலகத்திலிருந்து வைராகியம் பிறக்கும். அதனால சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, நம்முடைய ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷனுடைய குறிக்கோள் என்னன்னா, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். ஜெகத் ஹிதாயச்ச, அதாவது ஆத்மனோ மோக்ஷார்த்தம், தனி மனிதனுடைய லட்சியமும், தனி மனிதன் என்ன அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அதான் அவனுடைய லட்சியம். அதே நேரத்தில் எப்படி நான் முக்தி அடையணும் உட்கார்ந்து சிந்தா என்ன ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே நேரத்தில் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது ரிக் வேதத்துல ஒரு ஸ்லோகம் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய மடத்தினுடைய குறிக்கோளாக வைத்தார். 1897ஆம் ஆண்டு இந்த மடம் நிறுவும் பொழுது இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தினார். மனிதனின் இயற்கை செயல் செய்து கொண்டிருப்பது. ஏன்னா பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூட்டாத்மா கர்த்தாகம் இதி மன்னியதே, நான் செய்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மனிதனுடைய இயல்பு செயல் செய்து கொண்டு இருப்பதுதான். அதையே கீதையிலும் சரி, சுவாமி விவேகானந்தருடைய கர்மயுகத்திலும் சரி, இந்த மனிதன் செயல்களை செய்யும் போது அது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்தால் தன்னுடைய செயல் தரம் குறையாது, தான் செய்கின்ற செயல் தரம் குறையாது, தனக்கு எந்த பற்றும் ஏற்படாது. அதே நேரத்தில் அந்த செயல்களினால் இந்த உலகத்திற்கு நன்மை ஏற்படும். அதன் காரணமாகத்தான் சுவாமி விவேகானந்தர் கர்மயோகத்திலையும் பகவான் கிருஷ்ணர் கீதையில 3வது அத்தியாயம் சொல்வார். ஆகவே சுவாமிஜி சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துல நம்முடைய மடத்தினுடைய குறிக்கோளாக வைத்தார். இப்போ இந்த ஆத்மனோ மோக்ஷார்த்தம்னா என்னங்கிறத பார்த்தா நமக்கு நம்முடைய லட்சியம் என்னன்னு புரியும். அதே நேரத்தில் கர்மயோகம் ஏன் செய்யணும்னு தெரியும். அதாவது ஆத்மனோ மோக்ஷார்த்தம் என்றால் என்னுடைய சுயமுக்தி, என்னுடைய லட்சியத்திற்காக, மோட்சத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதன் முதல் லைன். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெகத் ஹிதாயச்ச, உலகில் உள்ள அனைவருடைய நலனுக்காக நீ சேவை செய்ய வேண்டும், நீ செயலை செய்ய வேண்டும். இந்த மேலே சொன்ன 2 விஷயங்கள், ஆத்மனோ மோக்ஷார்த்தம், ஜெகத் ஹிதாயச்ச, 2 கருத்துக்கள் அல்ல. இது 2மே ஒரே கருத்து தான். அதுல என்னன்னா, முதல் கருத்து என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியம் இறைவனை அடைவது. மேலும் நாம் ஆன்மீகத்தில் நம்முடைய சாதனையில் முன்னேறுகிறோமா இல்லையா என்பதை எப்படி சோதனை செய்வது? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பந்தப்பட்டிருக்கிறோமா, நம்முடைய செயல்கள் தரமாக இருக்கிறதா, இந்த செயல்களினால் நாம் நன்மை அடைக்கிறோமா என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இதனால இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் என்று சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கர்மயோகத்தில் சொல்றார். இந்த உலகத்தில் நன்மை செய்வது என்பது நமக்கு நன்மை செய்து கொள்வது போல. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நன்மை யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் எப்பொழுதும் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவம் மன தூய்மை, மனக்கட்டுப்பாடு, சுயநலமின்மை. அது தானாகவே கர்மத்தை யோகமாக செய்யும் பொழுது வரும் என்று பகவான் சொல்றார். ஆகவே நாம் நம்முடைய செயல்கள் செய்வதன் மூலமாக நமக்கு பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதே நேரத்தில் முக்கியமாக நம்முடைய மனம் தூய்மையாகும். நம்முடைய மனம் தூய்மையானால் நாம் உள்ளதை உள்ளபடியே பார்க்க முடியும், மனக்கட்டுப்பாடு கிடைக்கும். ஸோ மனித வாழ்க்கை கடைசி எங்கே முடியும் என்றால் இறைவனை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம், மோட்சம், ஆத்மனோ மோக்ஷார்த்தம். ஏனென்றால் பகவானுக்கு தெரியும் அவனுடைய குழந்தையை அவன் என்ன தேவை, எப்படி கொண்டு போக வேண்டும், இந்த உலகத்தில் அவனை எப்படி, இந்த உலகத்தில் நான் அவனை படைத்திருக்கிறேன், அவனை காக்க வேண்டும், அவனை கடைசியில் என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இந்த ஸ்லோகத்தில், இந்த 6வது அத்தியாயத்தில் தனி மனிதனுடைய மோட்சம் அப்படிங்கிறதையும் கர்மயோகம்ங்கிறதையும் சுயமுயற்சி என்ற 3 விஷயங்களையும் சொன்னார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இனி நம்ம 7வது அத்தியாயத்துடைய இதை பார்க்க போறோம். ஒரு ஷட்கம் முடிச்சிட்டோம். இறைவன் அருளால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல ஒரு ஷட்கம் 6 அத்தியாயங்களை முடிச்சிருக்கோம். இனி அடுத்த சட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி
7வது அத்தியாயத்தை பார்ப்பதற்கு முன்னாடி பகவத்கீதையில 18 நான் ஏற்கனவே இது வந்து முன்னுரையில் நான் சொல்லியிருக்கேன். 2020 செப்டம்பர் பேசும்போது முதல் 2-3 வகுப்புல நான் இது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சொல்லி 3 வருஷம் ஆச்சு இல்லையா, நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். பகவத்கீதையில 18 அத்தியாயம். அது வந்து 6 அத்தியாயமாக பிரிக்கப்படுகிறது. முதல் 1லிருந்து 6 வரைக்கும் முதல் சட்கம், 7வதுலேருந்து 12 வரைக்கும் 2வது சட்கம், 13லிருந்து 18 வரைக்கும் 3வது சட்கம். ஆக பகவத்கீதையை ஷட்கத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன முக்கியமா சொன்னார்னா தத்துவம் அசி, அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில பேர் என்ன சொல்றாருன்னா காயத்ரி மந்திரத்துடைய விளக்கம் பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தத்துவம் அசியில பாத்தீங்கன்னா துவம் அப்படிங்கிறது முதல் 6 அத்தியாயம். துவம் என்றால் ஒரு தனி மனிதனுடைய இயற்கை, அதாவது தனி மனிதனை பற்றி சொன்னது. அதனாலதான் தனி மனிதனுடைய மோட்சம், தனி மனிதனுடைய இது ஆத்மனோ மோட்சார்த்தம் அப்படிங்கிறது சொன்னார். தனி மனிதனுடைய முக்தி அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இது வந்து துவம். அதுக்கப்புறம் தத், நீ யாரை ரோல் மாடலா வச்சுக்கணும்? தத், அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளை அடைய வேண்டும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தான் நம்மை படைத்தார், அவர் தான் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். கடைசி லைவும் அங்கிட்ட தான் போக போறோம். அதனால அதை வந்து துவம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இதை எப்படி சேருவது, அசி அப்படிங்கிறது எப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகும் அப்படிங்கிறது தான் அசி அப்படிங்கிறது சொன்னார். தனி மனிதன் இறைவனுடைய ஐக்கியம் பற்றி தான் இந்த அசி அப்படிங்கிறது சொன்னார். ஆக இந்த முதல் 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கம், அதாவது முதல் சட்கத்துல குறிப்பா நம்ம இப்ப நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது அத்தியாயம் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய புலம்பல் அப்படின்னு சொன்னார். அதாவது அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய துக்கம், துயரத்தை பற்றி சொன்னார். 2வது அத்தியாயத்திலிருந்து அவரு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். 2வது அத்தியாயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்தை ஜீவனுடைய சொரூபத்தை பற்றி சொன்னார். அதாவது இந்த முதல் 6 அத்தியாயத்தில் நம்ம குறிப்பா என்ன பார்த்தோம்னா தனி மனிதன், ஜீவனுடைய சொரூபம், ஜீவனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குறிப்பா என்ன கர்ம யோகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரயத்தனம், சுயமுயற்சி, இந்த 3 கருத்துக்களை தான் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் நீங்க இமேஜின் இந்த 2வது ஸ்லோகத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 3 விஷயம் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. சுயமுயற்சி, தனி முயற்சி அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஆக இதுவரை இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியமாக பேசப்பட்ட கருத்துக்கள். ஜீவனுடைய மகிமை அப்படி பார்த்தோம். அது ஜீவனுடைய மகிமைன்னு சொல்லும் போது 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்னன்னா 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி சொன்னாரு. அந்த கர்மயோகத்தில் வந்து இந்த 2வது அத்தியாயத்தை சொல்லும் போது தனி மனிதனுடைய சொல்லும் போது ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, நீ வந்து ஆத்மா இல்ல அனாத்மா, அனாத்மா இல்ல ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. அந்த ஆத்மா அனாத்மா எப்படி சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இனிமே பார்க்க போறோம். 7வது அத்தியாயத்திலிருந்து வரப்போகுது. அதனால இந்த 2வது அத்தியாயத்துல ஜீவனுடைய மகிமையை சொல்லி அசோச்சியான் அன்வசோச்சத்துவம் பிரக்ஞாவாதம் சொல்லிட்டு அப்புறம் வேதா அவிநாசினம் நித்தியம் ஏனம் அஜமவ்யம் கதம்ச புருஷ பார்த்தா அப்படி சொல்லிட்டு இந்த உலகத்துல இன்ப துன்பம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி 4 விகாரம் இருக்கு, இப்படி 6 விகாரம் 6 மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத வரிசையை சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல கர்மயோகம் அங்கேயே சொல்லிட்டாரு. கர்மண்யே அதிகாரஸ்ய மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேது ந கர்ம அகர்மண்யம் சொன்னார். ஸோ கர்ம யோகத்தை 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 3வது அத்தியாயத்தோட பேரு கர்ம யோகம். அந்த கர்ம யோகத்தை தான் விழாவரியா சொன்னார். அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் மீண்டும் கர்ம யோகத்தை பத்தி பேசினார். 6வது அத்தியாயத்தை தொடக்கமே அனாக்ஷித கர்ம பலம், கர்மத்தினுடைய பலனை யார் அனாட்சியத்தை எதிர்பார்க்கவில்லையோ என்றுதான் ஆரம்பித்தார். அவன்தான் யோகி, அவன்தான் சன்னியாசி அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ இப்படி 3வது அத்தியாயத்திலிருந்து 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 6வது அத்தியாயத்திலிருந்து கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். சொல்ல இப்படி இந்த 3 கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு.
ஜீவனுடைய சொரூபம், கர்மயோகம், சுயமுயற்சி, செல்ஃப் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி முதல் சட்டத்தை முடிச்சிட்டார். இனி 2வது சட்டம், அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயத்து வரைக்கும் என்ன சொல்ல போகிறார், எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 6 அத்தியாயத்துல ஈஸ்வர ஸ்வரூபம், பரமாத்மனுடைய லட்சணம், அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம் தாண்டி பரமாத்மாவுடைய லட்சணம் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியமா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஈஸ்வர அருள் அல்லது ஈஸ்வருடைய அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆக இந்த ஜீவனுடைய ஈஸ்வர ஸ்வரூபம், பக்தி யோகம், ஈஸ்வர அருள் அல்லது ஈஸ்வர அனுகிரகம். இனி முதல் சட்கம், 2வது சட்கம், 2வது சட்கத்துக்கு கம்பேர் பண்ணோம்னா என்ன நமக்கு புரியும்னா, ஜீவனுடைய ஸ்வரூபம் அங்க சொன்னாரு, இங்க ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் கம்பேர் பண்ணோம். முதல்ல ஜீவஸ்வரூபத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி பார்க்க போறோம். பிறகு முதல் சட்டத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கர்ம யோகத்தை பத்தி பார்த்தோம். இங்கே பக்தி யோகத்தை பத்தி பார்க்க போறோம். பக்தி விதவிதமான பக்தியும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இது தியானம் மாதிரி பக்தியும் கொஞ்சம் குழப்பம் செய்யக்கூடியது. அதை தெளிவாக பக்தினா என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போறாரு. முதல் 7 அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும். அதுக்கப்புறம் 3வது அங்க என்ன பார்த்தோம், தனி மனிதனுடைய முயற்சி அப்படின்னு பார்த்தோம். தனி மனிதனுடைய முயற்சின்னு. இங்க ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வரனுடைய அருள். அங்க தனி மனிதனுடைய முயற்சி எவ்வளவு இருந்தாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது, எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ஆக இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, முதலிலே ஜீவன், 2வது ஜீவனுடைய சொரூபம், இங்கே ஈஸ்வரனுடைய சொரூபம் அல்லது பரமாத்மாவுடைய சொரூபம். 2வது கர்மயோகம், இங்கே பக்தி யோகம். அதுக்கப்புறம் சுயமுயற்சி, இங்கே ஈஸ்வரனுடைய அனுகிரகம், அதாவது ஈஸ்வரனுடைய அருள், பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3வது சட்டம் 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன சொல்ல போறாருன்னா, இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்க போறாரு. 13வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சிருவாரு. ஜீவ ஈஸ்வர சம்பந்தம், எப்படி அவங்க 2 பேரும் சேருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஞான யோகத்தை பற்றி சொல்ல போறாரு. அங்க பக்தி கர்மம் முடிச்சிட்டு இப்ப கடைசி ஞான யோகம். இந்த ஞான யோகம் சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி விஞ்ஞானம் ஆகும் அப்படின்னா, சில பண்புகள் சொல்ல போறாரு, சில வேல்யூஸ், சில நல்ல குணங்களை பற்றி பேச போகிறார். இந்த குணங்கள் எல்லாம் நீ படிப்படியாக பக்தி கர்மயோகம் செய்து பக்தி யோகம் செய்தால் உனக்கு இந்த குணங்கள் எல்லாம் வளரும் அப்படிங்கிறது. சில வேல்யூஸ், குணங்களை பற்றி, சத் குணங்களை பற்றி பேச போகிறார். ஆக தெய்வீ சம்பத், ஆசூரி சம்பத் 16வது அத்தியாயத்தில் சொல்ல போறாரு. இந்த தெய்வீ சம்பத், ஆசூரி சம்பத் எல்லாம் படிப்படியாக பகவான் சொல்லி இந்த மாதிரி பண்புகளை எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வன் தான் என்னுடைய பக்தன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறாரு. ஆக இந்த 3 சட்கம், ஷட்கத்ரயத்துல 3 அதாவது முதல் 3 கருத்து, 2வது 3 கருத்து, 3வது 3 கருத்து, ஆக 9 கருத்துக்கள் பகவத்கீதையிலே கம்ப்ளீட்டா சொல்ல போறாரு, பார்க்க போறோம். பார்த்துட்டு 3 பார்த்துட்டோம். இவை எல்லாம் சேர்ந்துதான் பகவத்கீதை. இனி முதல் சட்கத்தில் ஜீவஸ்வரூபத்தை பற்றி பகவான் என்ன சொல்றார் அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் பார்த்தோம், ஒரு ஷார்ட்டா. 2வது அத்தியாயத்துல ஜீவனுடைய சொரூபம் என்னங்கிறத பார்த்தாரு. ஆத்மஸ்வரூபம் என்ன, அனாத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத சொன்னாரு. இந்த பகவத்கீதை சாங்கியா பிலாசபி, ஸ்கூல் ஆஃப் பிலாசபியில சாங்கியா பிலாசபி முக்கியமா எடுத்துக்கிட்டனால அது என்ன அப்படிங்கறது நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு ஷார்ட்டா. அதனால ஒவ்வொரு ஜீவனும் பகவான் 2ஆக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, ஒரு ஜீவன் அப்படின்னா ஈஸ்வர், அதாவது அனாத்மா, ஆத்மாவுடைய ஐக்கியம் தான் ஜீவன் அப்படின்னு சொல்ல போறாரு சாங்கிய பிலாசபியில. சோ பகவான் அதனால பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார், ஜீவனும், அதாவது ஒரு ஜீவன் என்பது ஆத்மாவும் அனாத்மாவின் சேர்க்கை.
ஆத்மா அனாத்மாவுடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா அனாத்மா ஐக்கியம் ஆகுமா அப்படின்னு அதுதான் மாயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாயை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம போக போக என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஆத்மா அனாத்மாவுடைய சேர்க்கை தான் ஜீவன். இது முதலில் அனாத்மஸ்வரூபத்தை பற்றி 3 சரீரங்களாக சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரங்கள் சேர்ந்தது தான் அனாத்மா அப்படிங்கிற சொன்னார். இவை அதனுடைய லட்சணம் என்னன்னா, இவை ஜடஸ்வரூபம், அனித்தியம், அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாத்மஸ்வரூபம் இருப்பை, அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சைத்தன்யம், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த இருப்பை வைப்பது எதுன்னா ஆத்மஸ்வரூபம், அதான் சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் ஜீவனை பற்றி பேசும்போது நீ நித்தியமானவன் சொன்னார். ஏன் நித்தியமானவன், எதை பற்றி நித்தியமானவன் சொன்னார்? பின்னாடி இருக்கின்ற சைத்தன்யத்தை பார்த்து தான் சொன்னார். ஏனென்றால் எது கொஞ்ச நாளைக்கு இருக்குமோ அது கணக்கிலே எடுக்க மாட்டார் பகவான். நித்தியமாக இருப்பது அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதனாலதான் சொன்னார், வேதா அவிநாசினம் அவிநாசித்து தத்வித்தி, நீ அழியாதவன் என்பதை தெரிந்துகொள். அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வேதா அவிநாசினம் நித்தியம் ஏனம் அஜம் அவ்யயம். அதுக்கப்புறம் சொன்னாரு, நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித், நீ உனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா அப்படின்னு சொன்னார். உன்னை இந்த அஸ்திரங்களால் வெட்டவும் முடியாது. இதெல்லாம் எது சொன்னாரு? சைத்தன்ய ஸ்வரூபத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார். அதனாலதான் இங்க நித்தியமானவன் என்பதுங்கிறதையும் சொன்னார். இப்படி 2வது அத்தியாயத்துல அசோச்சியான் அன்வசோச்சத்துவம் பிரக்ஞாவாதாம்ச பாசஜே கதாசு நபகதாசு ச நானு சோச்சந்தி பண்டிதா அப்படின்னு சொல்லி, உண்மையான பண்டிதன் யார் என்றால் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவன் தான், ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவன் தான் அப்படின்னு சொன்னார். எனவே இந்த ஆத்மஸ்வரூபம் அழியாதது. நீ அந்த அழியாதவன். உனக்கு கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, உனக்கு எந்த விகாரமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. எனவே ஆத்மா அழியாதது. இந்த அனாத்மா அழியக்கூடியது. ஏன்னா அர்ஜுனன் சோகப்பட்டான். எதுக்காக சோகப்பட்டான்? என்னுடைய தாத்தா பீஷ்மரும் என்னுடைய குருவான துரோணரும் இறந்து விடுவார்களே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர்கள் பகவான் 3 வகையான ஆர்குமெண்ட் பண்ணார். அர்ஜுனா, நீ உன்னுடைய உடல் என்று நினைத்தால் பீஷ்மரும் துரோணரும் உடலே. சரியா? சரி. அப்படின்னா இந்த உடல் அழியக்கூடியது தானே? ஆமா, ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் போகக்கூடியது. அதனால உன்னுடைய உடல் எப்படி அழிந்து போகுமோ அதே போலதான் பீஷ்மரும் துரோணருடைய, இது யாராலும் மாற்ற முடியாது. அதற்காக நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொன்னார். சரி. 2வது, நீ நினைக்கிறாய் உன்னுடைய பீஷ்மரும் துரோணரும் தர்மவான்கள் என்று. அதுதான் உண்மை. அந்த தர்மம் இருப்பதால் அவர்கள் இறந்தால் என்னாகும்? சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிடுவாங்க. அவங்க இயற்கையாகவே மரணத்தால் கொஞ்ச நாள் ஆகும். இந்த போரிலே போரிலே மரணம் அடைந்தால் வேகமாக அவர்கள் சொர்க்கத்து போகிறார்கள். அதனால் உனக்கு அதற்கு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வதாக, நீ ஆத்மா என்று நினைத்தால் அவர்களும் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, விகாரம் கிடையாது, என்றுமே இருக்கக்கூடியது. அதனாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா என்று அந்த 1வது அத்தியாயத்தில் இந்த அர்ஜுன விஷாத யோகத்தை பற்றி சொல்லும்போது பகவான் சொன்னார். ஸோ ஆத்மா அழியாதது, நித்தியமானது. மேலும் இந்த ஆத்மா ஒரே ஆத்மா தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. அது அறியாமையினால், அஜ்ஞானத்தினால் வேறு வேறாக நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது அப்படிங்கிறதை பகவான் சொன்னார். அதாவது ஈஸ்வர ஜீவ ஐக்கியம் அங்கேயே சொல்லிட்டார். நான் என்ன சொன்னேன்? 2வது அத்தியாயத்தை சொல்லும்போது சொன்னேன், இந்த 2வது அத்தியாயம்தான் வருகின்ற இந்த 2வது அத்தியாயத்தினுடைய விளக்கம் தான் 3வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும். அதனால அதிலே எல்லாமே சொல்லிட்டார் பகவான். ஈஸ்வரன் ஜீவன் ஐக்கியம் தான் 2வது அத்தியாயம்.
இனி கர்மயோகத்தை பற்றி முக்கியமா இந்த சொல்லிட்டார். நம்ம கர்மயோகத்தை பற்றி எல்லாம் கிளீனா பகவான் சொல்லிட்டார். அந்த இது ஏன் கர்மயோகம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த இந்த இப்போ இதுல நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இனி 7வது அத்தியாயத்துல முக்கியமா என்ன சொல்றாரு, சாங்கியா பிலாசபி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னேன் நான் உங்களுக்கு. அந்த சாங்கியா பிலாசபியில என்ன பேசப்படுகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்த்துருவோம் ஒரு நிமிஷம். இப்போ இந்த அத்தியாயத்தை என்ன பேரு அப்படிங்கிற, இந்த அத்தியாயத்தில் முதல் 30 ஸ்லோகம் இருக்கு. 7வது அத்தியாயத்தில் 30 ஸ்லோகம் கொண்டது. இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞான விஞ்ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றி ஒரு சிறு முன்னுரை இருந்தால், சிறு முன்னுரையை நம்ம கேட்டோம்னா இந்த அத்தியாயத்துக்குள்ள போகும்போது நமக்கு ஈஸியா புரியும். அதனால நம்ம என்னன்னு அதை பார்ப்போம். அதாவது உண்மை தத்துவத்தை உணர்தல், அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம். என்னங்கிறது சொல்றாரு. என்னன்னா இந்த பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த அத்தியாயத்தினுடைய ஞான விஞ்ஞான யோகம். அப்ப 7வது அத்தியாயம் சொன்னார். ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்றால் என்ன, இந்த ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் பகவான் சொல்ல போறாரு இந்த அத்தியாயத்துல. பகவான் ராமகிருஷ்ணன் மிக அருமையாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பாலை பார்த்தவன் ஞானி, பாலை குடித்து அதன் மூலமாக பயனை பெற்றவன் விஞ்ஞானி. இதுதான் ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா பகவான் சொல்றாரு 4 வகையான பக்தர்கள் இருக்காருன்னு சொன்னாரு. மொத்தம் 5 மனிதர்கள் 5 வகை, அதுல 4 வகையான பக்தர்கள் சொன்னாரு. முதல் 5வது ஆளு யாருன்னா, கடவுளை நம்ப மாட்டான், இந்த உலகம் தான் உண்மை நினைச்சு, உலக சுகங்கள் தான் உண்மை நினைச்சிருக்க, அவனை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிச்சார். இதுல ஞானி கடைசி ஞானி எப்ப விஞ்ஞானி ஆகிறான் என்றால், அவன் ஆத்ம அனுபூதி அடைந்ததுக்கு அப்புறம் அவன் விஞ்ஞானி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஞானி யார்? பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை அறிந்தவன், எந்த சந்தேகம் இல்லாமல் அறிந்தவன். இந்த இறைவன் இருக்கிறான், சாஸ்திரம் சொல்வது உண்மை, இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவன், அதே நேரத்தில் தான் ஆத்மா என்பதையும் தெரிந்து கொண்டவன். அதே போல இந்த உடல் மனம் அழியக்கூடியது என்றும் தெரிந்து கொண்டவன், தெய்வத்தன்மை உடையவன் நான் என்பதையும் தெரிந்து கொண்டவன். இப்படி எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா சாஸ்திரம் படிச்சிருக்கான், குருகிட்ட போய் உபதேசம் கேட்டிருக்கான், சிரவண மனனம் பண்ணியிருக்கான், நிதித்தியாசனம் மட்டும் இன்னும் பண்ணல. அதனால எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். அவன் தான் ஞானி. அவன் ஏன் ஞானியாக இருக்கிறான்? எல்லாமே தியரிட்டிக்கலாக தன்னுடைய மனதுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா பிராக்டிக்கலா உணரவில்லை. பிராக்டிக்கலா உணரும் பொழுதுதான் அவன் விஞ்ஞானி ஆகிறான் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த அனுபவம் பெறவில்லை, அவன் அந்த அனுபூதி பெறவில்லை, அனுபவம் பெறவில்லை. ஞானிக்கு தெரியும் இந்த உலகம் பிரம்மம் என்று தெரியும், ஆனால் அது அனுபூதியாக வரவில்லை அவனுக்கு. இதுக்கு உதாரணம் தான் நம்மளுடைய தோத்தாபுரி மகாராஜ். அதுக்கப்புறம் யார் விஞ்ஞானி? அது சொல்றாரு. விஞ்ஞானி என்பவன் தான் ஆத்மா என்றும் தெய்வீகமானவன் என்றும் தியரிட்டிக்கலா படிச்சு தெரிஞ்சிருக்கான், உணர்ந்து அனுபூதியும் பெற்றிருக்கிறான். அதாவது உணர்ந்தவன், இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவன் மட்டும்தான் அவன். அது மட்டுமல்ல, இறைவன் நான் ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்தது மட்டுமல்ல, இறைவனோடு நெருங்கியவன், இறைவனோடு ஐக்கியமானவன் என்று பகவான் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார். அதனாலதான் பகவான் ராமகிருஷ்ணன்கிட்ட சுவாமி விவேகானந்தர் 2வது முறையாக சந்தித்த பொழுது, நீங்கள் இறைவனை பார்த்திருக்கலாம், இந்த கேள்வி எல்லாருக்கும் தெரியும், நீங்க பாத்தீங்க. அப்போ பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன பதில் விஞ்ஞான ரூபத்தில், விஞ்ஞான நிலையிலிருந்து சொல்லியிருக்கார். நான் இறைவனை பார்த்திருக்கிறேன், உன்னை பார்ப்பதை விட தெளிவாக பார்த்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்? விஞ்ஞானி. அவர் பாலை பார்த்திருக்கிறார், பாலை குடித்து அதனுடைய பலனையும் அனுபவித்திருக்கிறார். அதைத்தான் அங்க பகவான் சொன்ன வந்தாரு. அதனால இதை தெளிவா அவங்க அந்த உரையாடல் முழுவதும் சொல்லியிருக்காரு, நான் பார்த்திருக்கின்றது. இந்த விஞ்ஞானி இந்த உடல் மனதுடன் இருந்தாலும் இறைவனை உணர்ந்தவர். ஆகவே அவர் ஜீவன் முக்தன் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் அழைக்கிறது.
இவர்கள் இந்த சச்சிதானந்த சாகரத்திலே ஆனந்தமாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். இறைவனுடைய விருப்பத்தால் இந்த விஞ்ஞானிகள் இந்த உலக நன்மைக்காக பல வகையான செயல்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய உடல் மனம் செயல்கள் செய்த போதிலும் அவர்கள் தன்வசம் இல்லாமல் அந்த செயல்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர்களுடைய மனம் முழுவதும் பகவானுடன் ஐக்கியமாகிவிட்டது. இறைவனுடைய பகவானுடைய இதனால முயற்சியினால இந்த காரியங்களை அவர் செய்துவிட்டார். அவர்கள் தன்வசம் இல்லாமல் இந்த பரம்பொருளுடைய கட்டுப்பாட்டில் எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் அந்த பரம்பொருளே ஜீவன் முக்தர்கள், விஞ்ஞானிகள் என்று பகவான் சொல்றார், கிருஷ்ணன் சொல்றார். ஸோ அந்த விஞ்ஞானியாக அந்த செயல்கள் எல்லாம் செய்கிறார். இவர்களுக்கு இறைவனுடைய ஞானம் முழுமையாக இருக்கிறது. அவர்கள் இறைவனை உள்ளேயும் பார்க்கிறார்கள், வெளியேயும் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த உலகிற்கு இறைவனுக்கும் எந்த வித்தியாசம் அவர்கள் பார்ப்பதில்லை. இதுதான் பகவான் ராமகிருஷ்ணருக்கும் தோத்தாபுரிக்கும் உள்ள வித்தியாசம். பகவான் ராமகிருஷ்ணர் இந்த தியானத்தில் இருக்கும்போது அந்த நிர்குண பிரம்மனை தியானம் செய்வார், கண்ணை மூடி தியானம் செய்வார். அதே போல இந்த கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர் நம்மை போல மனிதர்கள் ஆடு மாடு எல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாம் அந்த பரம்பொருள், எல்லாம் அந்த பவதாரிணியாக பார்க்கிறார். இதுதான் அந்த வித்தியாசம். அவர் விஞ்ஞானியாக இருந்தார் அப்படின்னு சொல்றார். அது குருவுக்கு குருவானார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்னுக்கு அத்வைத தரிசனம், அதாவது அத்வைத தீட்சை கொடுத்த அந்த தோத்தாபுரி கொஞ்சம் இதா இருந்தாலும் அவருக்கு 11 மாதம் தங்கி அவர் முழுமை பெற்றது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணனால தான். அதனால அத்வைத தத்துவத்தை சந்நியாசம் கொடுத்தவர் தோத்தாபுரி. அந்த வகையில் அவர் குரு. யாரு? தோத்தாபுரி குரு. யாரு சிஷ்யன்? பகவான் ராமகிருஷ்ணர். ஆனா இந்த நிர்குண பிரம்மனுக்கும் இந்த சகுண பிரம்மனுக்கும் என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லி ஒரு படிப்பினை கொடுத்தது யாரு அப்படின்னா பகவான் ராமகிருஷ்ணன். அதனால இந்த விஷயத்துல தோத்தாபுரி சிஷ்யர் பகவான் ராமகிருஷ்ணர் குருவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இதுதான் விஞ்ஞானிக்கு. இந்த விஞ்ஞானி நிர்விகல்ப சமாதியில் இருக்கும்போது இறைவனை பரம்பொருளாக நிர்குணமாக பார்க்கிறார். நிர்குணம், நிர்விகாரம், உருவமற்ற பண்புகளுடைய பிரம்மமாக பார்க்கிறார். அதே நேரத்தில் இந்த விஞ்ஞானி கண்களை திறக்கும் பொழுது அவர் பார்க்கும் இடமெல்லாம் இந்த உலகத்தில் அந்த பரம்பொருளை பல ரூபமாக பார்க்கிறார். அதுதான் இந்த உலகம் என்பது இந்த பிரம்மனே. இது பல வகையான நாம ரூபத்தில் காட்சி அளிக்கிறது. வேதாந்தத்தில் முக்கிய கருப்பொருள் என்னவென்றால், எது ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டவன் ஆகின்றானோ அப்படின்னா என்ன, அந்த பரம்பொருளை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தவன் ஆகி விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அறிந்தவன், இந்த ஒன்றை அறிந்தவன் தான் விஞ்ஞானி. அந்த ஒன்றைன்னா என்ன, அந்த பரம்பொருளை உணர்ந்தால் அவன் எல்லாம் அறிந்தவன் ஆகிறான், அவன் தான் விஞ்ஞானி அப்படின்னு சொல்றான். இந்த விஞ்ஞானி நானே அந்த பிரம்மம், அதாவது இந்த விஞ்ஞானி என்ன சொல்ல, நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானி தான் ஜீவன் முக்தன் என்றும் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லும் பொழுது மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, இறைவனை அடைவது. அதை அடைவதற்காகத்தான் நாம் இவ்வளவு இது பண்றோம். இந்த ஜீவன் முக்தன் விஞ்ஞானி ஆவதற்கு என்னென்ன படிகள் வந்தது, என்னென்ன ஸ்டெப் இதுல வந்தாரு அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்துல பகவான் சொல்ல போறாரு. ஏன்னா இனி ஈஸ்வர தரிசனத்தை பத்தி சொல்ல போறாரு. இந்த முதல் 3 ஸ்லோகத்துல, அதாவது 7வது அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகத்துல இறைவனுடைய, அதாவது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அல்லது பிரம்மனுடைய ஸ்வரூபத்தை பத்தி பகவான் சொல்ல போறாரு. முதல் 3 ஸ்லோகத்தை சுருக்கமா நம்ம இந்த 3 ஸ்லோகத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல போவோம். ஆனா இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு போக முடியாது, ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த 3 இதுல யார் ஒருவன் சகுண பிரம்மத்தை வழிபட்டு அவன் சரணடைகிறானோ அவர்களே நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சகுண பிரம்மத்தை வழிபட்டு அப்படின்னா சகுணம், குணத்தோடு இருக்கின்ற உருவ வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு, சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பார்த்தோம், முதல் பகவானுடைய ஸ்வரூபம், அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், அதுக்கப்புறம் பக்தி யோகம், அதுக்கப்புறம் இறைவன் அருள்,
அதுதான் சரணாகதி. சரணாகதி அவன் இறை அனுபூதி, இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் சொல்றாரு சகுன பிரம்மத்திலிருந்து. ஏன்னா நம்முடைய மனம் நிர்குண பிரம்மம் ஸ்ட்ரைட்டா போகாது. அதனால சகுன பிரம்மத்திலிருந்து தான் போகணும், சனுகபதி இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை வேறு வகையில் சொன்னால் உருவ வழிபாடு எங்கு நம்மை அழைத்து கொண்டு போகும் என்றால் அருவ வழிபாட்டுக்கு அழைத்து போகும். ஏனென்றால் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்த நிர்குண பிரம்மத்தை வழிபட பக்குவம் அடையவில்லை. அந்த பக்குவம் அடைவதற்காகத்தான் நம்மை நாம் தூய்மை அடைவதற்காகத்தான் கர்மயோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆகவே முதலில் சகுனம் அல்லது நிர்குணம், அந்த வழிமுறையில் தான் நாம் ஞானியாக இருந்து விஞ்ஞானியாக மாற முடியும். அதனால பகவான் இறைவன் இருக்கிறார். அதாவது ஞானியுடைய அறிவு என்னன்னா இறைவன் இருக்கிறான் என்பதை உறுதியாக நம்புகிறான். நானே இறைவன் என்று கூட அறிகிறான். ஆனால் அந்த அனுபூதி இல்லை. அந்த விஞ்ஞானியினுடைய லட்சணம் அவருக்கு இல்லாதனால் அவன் இறை அனுபூதி எப்படி பெறுகிறான்? நிதித்தியாசன தியானத்தின் மூலமாக அவன் பெறுகிறான். இதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம் என்றும் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். இந்த உயர்ந்த ஞானம், இந்த உயர்ந்த ஞானத்தின் மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும். இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி அப்படின்னு சொன்னா சுருக்கமா 2வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்துல சொல்வாரு. நம்ம இப்படி படிப்படியா போகும்போது எப்படின்னா பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற சகுன பிரம்மத்திலிருந்து நிர்குண பிரம்மன் போகணும், மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது பகவான் 29வது ஸ்லோகம் ஆச்சரியவத் பசிதி கசிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்ய ஆச்சரியவச்சைனம் அந்நிய சுனோதி சுத்வா பேபி. இப்படி பல விஷயங்கள். இதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்படி எல்லாம் பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது புரிந்து கொள்ள முடியும்னா புரிந்து கொள்ள முடியாது. எப்ப புரிந்து கொள்ள முடியும்? படிப்படியாக நாம் சகுன பிரம்மத்திலிருந்து நிர்குண பிரம்மம் அடைந்து மன தூய்மை அடைந்து வழிப்படியாக இருந்தால்தான் இது நமக்கு புரியும். அப்போ என்ன? அப்பதான் பேசாம இருக்கும். அதாவது ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தைகள், 2 பேருமே குருகிட்ட போய் இது வேதம் படிக்க போயிட்டாங்க. 2 போயிட்டு 12 வருஷம் வேத அபியாசம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்பா கேட்டாரு பெரிய பையன்கிட்ட, 2 பசங்க போயிட்டாங்க இல்லையா, பெரிய பசங்க, நீ என்ன படிச்ச அப்படின்னு சொன்னான். அவர் நான் நியாயம் படிச்சேன், சாஸ்திரம் படிச்சேன், அதை படிச்சேன், இதை படிச்சேன்னு ஒவ்வொன்னா கோட் பண்ணிட்டே வர்றான். அதுக்கப்புறம் கேட்டார், சரி இவன் அறகுறை அப்படின்னு சொல்லிட்டு 2வது மகன்கிட்ட கேட்டார், நீ என்னப்பா படிச்ச அப்படின்னா. அவன் தலையை குனிஞ்சுட்டு இருந்தான். நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், இவன் இவ்வளவு கோட் பண்றான்னு இவனை பத்தி சொல்லாம இப்படி பண்றாரு அப்படின்னு நினைப்போம். மன்னிக்கவும், கரண்ட் போயிடுச்சு, அதனால நெட்டும் கட் ஆயிடும். இப்போ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.